டேய் ரிஷி பர்த்டே வேறடா இன்னைக்கு. ஆமாம்ல, நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து 200 காசு போட்டு அவனுக்கு கேக் வெட்டிடுவோம்டா. ஓகேடா, ஸ்ரீக்கு சேர்த்து நானே போட்டுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சரியா? அதெல்லாம் முடியாதுடா, எல்லாரும் காசு போடுறாங்கல்ல, அவனை போட்டு தான் ஆகணும். நீ அவனுக்கு போட்டின்னா நான் வரலடா. டேய் சொல்லு மச்சான். ரிஷி பர்த்டே வருது இல்லை, பசங்க எல்லாரும் கேக் வெட்ட 200 காசு போடுறாங்க. நீ என் அக்கௌண்ட்டில் மாற்றி விடு. அக்கௌண்ட்டில் இருக்காதேடா, அதுவும் இல்லாமல் வேலையை முடிச்சா தான் காசு கொடுப்பாங்க சாயந்தரம். நீ ஒன்று பண்ணு, எனக்கு காசு போட்டுறியா? நான் ஈவினிங் போல் கொண்டாந்து தரேன். சரி ஓகே. சரி பாய்டா, போய்ட்டு வரோம். பாய் பாய். கோச்சுக்காதீங்கடா, கடையில் செம்ம வேலையை முடிச்சா தான் ஓனர் விடுவேன்ட்டாரு. அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ போகலாமா? இல்லை மச்சான், நீ வர லேட் ஆகிடுச்சு. அதான் நாங்களே போய் வெட்டிட்டு வந்துட்டோம்டா. கேக் வெட்டிட்டீங்களா? இப்போ வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிற்கிறேன். சரி வந்தது வந்துட்டா, அந்த கிஃப்ட் காசு 200 கொடுத்துட்டு போ.